வணக்கம் ராஜேஸ்வரி. வேலூரில் பார்த்தோம்னால் மிகவும் பழமை வாய்ந்த கல்லூரி, கலைக்கல்லூரியானது இயங்கி வருகின்றன. இந்த கல்லூரியின் பெயர் ஊரிஸ் கல்லூரி. இந்த கல்லூரியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் அன்பழகன் என்பவர் அதே கல்லூரியில் பணி செய்யக்கூடிய கௌரவ விரிவுரையாளர் 37 வயது கொண்ட பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அந்த பெண் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு ஒன்று அளித்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த காவல் கண்காணிப்பாளர் வேலூர் மகளிர் காவல் நிலையத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு விரிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் வேலூர் மகளிர் காவல் நிலையம் சார்பில் கடந்த புதன்கிழமை 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து துணை முதல்வர் அன்பழகனிடம் விசாரணை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இன்று கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு வந்த பிறகு கல்லூரியில் அனைவரும் ஒன்றுக்கு இரண்டு இந்த துணை முதல்வர் மீது நடவடிக்கை காவல்துறையினர் எடுக்கவில்லை, மேலும் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து கல்லூரி வளாகத்தின் உள்ளே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதுவும் மேலும் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய சேர்களை உடைத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் கல்லூரியின் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேட்டை உடைத்து சாலை மார்க்கமாக வெளியே வந்து அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஊர்வலமாக சென்று வேலூர் மகளிர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினர் உங்களுக்கு தேவையான அதாவது என்ன வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டபோது இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட துணை முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். அதன்படி காவல்துறையினர் அதாவது 5 பேர் மட்டும் உள்ளே வாருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்ற அந்த விளக்கத்தை மனுவாக எழுதி கொடுங்கள், உங்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் மனுவாக எழுதி கொடுத்த பிறகு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்த பிறகு மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் இது அதாவது இந்த அன்பழகன் துணை முதல்வர் மீது ஏற்கனவே 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இன்று கல்லூரி மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராஜேஸ்வரி.